ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையா வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம விஜய் சார் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதை வந்து நம்ம மல்லிகிட்டே கொடுக்குறாங்க. மல்லி இந்தா இதை டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே வச்சிருன்னு சொல்லிட்டு மல்லியும் அதை எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே வைக்கிறாங்க. என்னடா இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, ஏன் லஞ்ச் சாப்பிட காணோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா அதில் மல்லிகைப்பூ இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வேளை சாமிக்கு தான் வாங்கிட்டு வந்திருப்பாரு போலன்னு சொல்லிட்டு நம்ம மல்லியும் அந்த பூ எல்லாத்தையும் எடுத்து சாமிக்கு வச்சுட்டு சாமி கும்பிட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம விஜய் சொல்கிறாங்க, மல்லி நான் அந்த பூவை உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மல்லி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பூவை சாமிக்கு வச்சது கொஞ்சம் எடுத்து, கொஞ்சம்னு இல்லை நிறைய பூவே அந்த மல்லிகை பூவை மட்டும் எடுத்து அப்படியே நம்ம மல்லியோட தலையில் வச்சுக்கிறாங்க. வச்சுக்கிட்டு நான் எல்லாருக்கும் வந்துட்டு நல்லது தானே செய்கிறேன், ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு கெட்டது நடக்குது, நான் யாருக்குமே கெட்டது செஞ்சதே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் நம்ம மல்லி சாமிக்கிட்ட வந்து வேண்டி அவங்களுடைய குறைகளை சொல்லி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மல்லி ஏதோ திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நம்ம விஜய் ஃபாலோ பண்ணுறாரு. அப்புறம் விஜய் கேட்குறாங்க, என்ன மல்லி நீ என்ன நினைக்கிற, ஏன் ஏதோ நினச்சிட்டு இருக்க ஆனால் என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்றாங்க. இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. இல்லை நீ ஏதோ நினைக்கிற ஆனால் எனக்கு புரியுது, அது எப்படின்னு சொல்ல தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் வந்துட்டு நம்ம மல்லியோட கையை பிடிச்சிக்கிட்டு இனிமே நான் உன்னை வந்து எதுக்காகவும் இழக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே நம்ம விஜயோட தோளில் நம்ம மல்லி சாஞ்சிக்கிறாங்க. விஜயும் அப்படியே மல்லியை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன உங்கள் கூட சேர்த்துக்கினீங்க அப்படின்னா வெண்பாவை நீங்கள் வந்து உயிருக்கு உயிராக நேசிக்கிற வெண்பாவை இழக்க நேரிஞ்சிரும். அதனால நீங்கள் என்னை பிரிஞ்சாதான் நீங்கள் வெண்பா கூட அன்பா பாசமா இருக்க முடியும். நான் இதை எப்படி உங்ககிட்ட சொல்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அப்படியே நினச்சிக்கிட்டே விஜயோட தோளில் சாஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி விஜய்க்கு தெரிய வரும்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.